2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு தமிழக சட்டப்பேரவையில் வாசித்தளித்த இந்த நிதிநிலை அறிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கிறேன். குறிப்பாக தொடர்ந்து இந்த 4 ஆண்டு காலமாக நான் சட்டமன்றத்தில் தெரிவித்த பல்வேறு கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த அறிக்கை இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தாய்மொழி தமிழ், தமிழ்நாடு, தமிழர் உரிமை சார்ந்த விடயங்களில் சுமார் 55க்கும் மேற்பட்ட பக்கங்களில் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதை நான் வரவேற்கிறேன். எமது இலங்கை தீவிலிருந்து இங்கு வந்து வாழும் எமது ஈழ உறவுகளுக்கு சுமார் 3000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்கிற அறிவிப்பு, அதுபோன்று பள்ளி கல்வித்துறைக்கு சுமார் 46,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கல்வியை உயர்த்துவது, சுமார் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி அல்லது அவர்கள் விரும்புகின்ற கணினிகளை பெற்றுத் தருவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை மாண்புமிகு நிதியமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு சிறு வருத்தம், சாதிவாரி கணக்கெடுப்பை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு நடத்தும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவிப்பார் என்று எதிர்பார்த்து அது ஒன்றிய அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அழுத்தம் தருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். நான் திரும்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு அழுத்தம் தருவது போல் வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்களே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன். அதுபோன்று எமது ஈழத்தமிழ் மக்களுக்கான இரட்டை குடியுரிமையை வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்திலே நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய அரசு, ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய 2151 கோடி ரூபாய் கல்விக்கு தர வேண்டிய நிதியை தராத ஒரு சூழலிலும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கான உதவித்தொகையை மாநில நிதியிலிருந்து தருகின்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகள். ஒரு அரசு சுமார் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடியை கடலில் இருந்தாலும் கூட தன்னுடைய மக்களுக்கான திட்டங்களை தொடர்ச்சியாக இன்றைக்கு பள்ளிக்கல்வி, மருத்துவம், சாலை மேம்பாடு, பொதுப்பணித்துறை, நகராட்சி நிர்வாகம், அதுபோன்று ஊரக வளர்ச்சித்துறை, உள்ளாட்சித்துறை, நம்முடைய உள்துறை, இதுபோன்ற எல்லா துறைகளிலும் கிடைத்த வருவாய் நிதியை பகிர்ந்து அளித்து தமிழ்நாட்டு மக்களின் பல்வேறு கோரிக்கைகளும், அதுபோன்று 15 நாள் அவர்களுடைய லீவ் விடுப்புக்கான சம்பளத்தை 9 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுகின்ற தகவலில் அறிவித்திருக்கிற அறிவிப்போம், அதுபோன்று நம்முடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய வருவாய் நிதி பற்றாக்குறை இருந்த போதிலும் சிறந்த ஒரு நிதி சீர்திருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு 3.7% இருந்த அந்த பற்றாக்குறையை வரும் ஆண்டில் 1 அளவிலே கொண்டு வந்து நிறுத்துகின்ற நிதி மேலாண்மையை கையாண்டிருக்கிற நிதி அமைச்சருக்கும் நிதி அமைச்சகத்தின் செயலாளருக்கும் நமது தமிழக வாழ்வுரிமை கட்சி பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அறிக்கை முடிவு பெற்றவுடனே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து என்னுடைய பண்டுட்டி தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரி அறிவித்து இந்த ஆண்டே அந்த கல்லூரி தொடங்குவதற்கான உத்தரவிட்டமைக்காக நன்றியை தெரிவித்தேன். ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு தமிழர்களின் உயிரைவிட மேலான எமது மொழியை அழித்தொழித்து இந்தியை திணிக்கின்ற அந்த முயற்சிக்கு எதிராக தமிழக சட்டமன்ற வரலாற்றின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்கிற அடிப்படையிலே 55 பக்கங்கள் தொடர்ச்சியாக தாய்மொழி தமிழுக்கு முக்கியத்துவம் தந்து பல்வேறு வரலாற்று குறிப்புகளுடன் இந்த நிதிநிலையை வாசித்தளித்த மாண்புமிகு நிதியமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழர் வாழ்வுரிமை, தமிழ் மொழி வளம், தமிழ் மொழி என்கிற அடிப்படையிலே களம் காணுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நிறைவு செய்து இந்த நிதிநிலை அறிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.